ஹே கதை கேட்க நீங்க வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருந்த டிராமா முடிஞ்சதுனால நான் புதுசா ஒரு டிராமா ஸ்டார்ட் பண்றேன்னு சொன்னேன். பட் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, சாரி. இன்னைக்கு ஒரு டிராமா புதுசா ஸ்டார்ட் பண்ண போறோம். இதுவும் ஒரு தாய் டிராமா தான். இது என்ன மாதிரியான டிராமா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் அவ ஃபேமிலியோட வாழ்ந்துட்டு இருக்கா. பட் ஆனா அவளுக்கு பயங்கரமா துரோகம் பண்ற அவங்க புருஷன். அதை அவ எப்படி கண்டுபிடிக்கிறா, புருஷனையும் கள்ளக்காதலியும் எப்படி டார்ச்சர் கொடுக்கறா அப்படின்றதுதான் கதை. எப்பயும் சொல்றதுதான் இப்பயும் சொல்றேன். எஸ்எஸ் வாய்ஸ் ஓவர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க, மறக்காம போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நிறைய பேர் பாக்குறீங்க, பட் ஆனா லைக்கே போட மாட்டீங்க, கமெண்ட்டும் போட மாட்டீங்க. தயவு செஞ்சு ஏதாவது ஒண்ணு பண்ணீங்கன்னா கூட எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். சோ இப்போ வாங்க நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோட பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எபிசோட்ல ஆரம்பிக்கும் போது ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஹீரோயினோட பேர் ஜான். இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா, இவங்க ஒரு டாக்டர், அது சைக்காட்ரிஸ்ட். ரெண்டு பேர் வந்திருக்காங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல, பயங்கரமா பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி ரொம்ப அழுதுகிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருமே கண்டிப்பா பிரிஞ்சிருவோம் அப்படின்ற சூழ்நிலையில தான் இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோயின் ஃபேமிலின்றது எப்படி, ஃபேமிலினா குழந்தைங்களுக்கு அப்பா அம்மா ரெண்டு பேருமே வேணும். உங்களுக்கு புருஷன் வேணா, உங்களுக்கு பொண்டாட்டி வேண்டாம், ஆனா குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் அப்பாவும் வேணும் அம்மாவும் வேணும் அப்படின்னு சொல்லி புரிய வைக்கும் போது இவங்க ரெண்டு பேருமே புரிஞ்சுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க கொஞ்ச நாளுக்கு ஒரு பிரேக் எடுங்க, ரெண்டு பேரும் தனித்தனியா இருங்க, அதுக்கப்புறமா ஒருத்தர் மிஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க, அதுக்கப்புறம் கண்டிப்பா நீங்களும் ஒண்ணு சேர்ந்துருவீங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. இவங்களுமே ஓகேன்னு ஒத்துட்டு போறாங்க. நைட்டு வீட்டுல ஹீரோயின் நல்லா தூங்கிட்டு இருக்கா. அந்த டைமுக்கு யாரோ ஒருத்தன் வரான். ஐயோ யாரா அவன் அப்படின்னு பார்த்தா அவளோட புருஷங்காரதான். இவனோட பேர் டன். இவன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா ஒரு ஹோட்டல் நடத்திக்கிட்டு இருக்கான். அதனால அங்கங்க ஃபாரினுக்கு அப்பப்ப போயிடுவான். இப்ப கூட கொஞ்ச நாளா ஜப்பான்ல இருந்துட்டு இப்பதான் நடுராத்திரி வீட்டுக்கு வரான். வந்த உடனே பொண்டாட்டிய ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடறான். மறுநாள் காலையில ஹீரோயின் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கா. அப்ப கூட பொண்டாட்டிய விடாம புருஷங்காரன் செம்மையா ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். பயங்கர பாசமா இருக்கான். எதுக்காக இவ்வளவு சீக்கிரம் நீங்க வந்துட்டீங்க ஜப்பான்ல இருந்து அப்படின்னு சொல்லி கேக்குறா. நான் என்ன பண்றது, அங்க போன மீட்டிங் அந்த அளவுக்கு கை கொடுக்கல, நமக்கு அவங்க இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், இந்த போன மீட்டிங்கே வேஸ்ட் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி புலம்பிக்கிட்டு இருக்கான். அப்ப அவனோட ட்ரெஸ்ஸை எடுக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, அந்த நியூட் லிப்ஸ்டிக்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, போட்டதே தெரியாத மாதிரி இருக்குமே, அந்த லிப்ஸ்டிக் விழுது. என்னது இது, நீ ஃபாரின்லாம் போக ஆரம்பிச்சு இதெல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு கேட்கும் போது, இல்லப்பா, ஜஸ்ட் அங்க கிளைமேட் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தது, அதனால நான் அது ட்ரைனஸ்க்காக யூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். இவங்களோட ஃபேமிலியில ரெண்டு பசங்க இருக்காங்க. அதாவது டீனேஜ் பையன் ஒருத்தன் இருக்கான், பையனை விட குட்டியா பொண்ணு இருக்கா. பையனுக்கு அந்த அளவு படிப்பு வரல, அதனால ஹீரோயின் திட்டிக்கிட்டே இருக்கா படிக்கணும்னு சொல்லிட்டு. ஆனா அப்பங்காரன் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, பரவாயில்ல படிக்கலன்னா என்ன, இப்போ அவனுக்கு நம்ம பிசினஸ் பண்ணி கொடுத்துருவோம், எதுக்காக நீ அவனை ப்ரெஷர் பண்ற, அவனுக்கு வர்றதுதான் அவனால செய்ய முடியும், ஓவரா ப்ரெஷர் பண்ணாத அப்படின்னு சொல்லி பையனுக்கு சப்போர்ட் பண்றான். குட்டி பொண்ணு இருக்கா இல்லையா, கிடைச்ச கேப்ல எல்லாம் அண்ணங்காரனை போட்டு கொடுக்கறதுல உஷாரா இருக்கா. ஆனா புருஷங்காரனை பொறுத்த வரைக்கும் பொண்ணு மேல பயங்கர பாசமா இருக்கான். இங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள அந்யோன்யம் அந்த அளவுக்கு அந்யோன்யமா இருக்காங்க. பயங்கர ஒரு லவ்வபிளான கப்பலா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயினுக்கு ஹாஸ்பிட்டல பொறுத்த வரைக்கும் பயங்கர நல்ல பேரு. இவ பயங்கர ஃபேமஸான டாக்டராவும் இருக்கா. நம்ம ஹீரோயினுக்கு இன்னொரு டாக்டர் ஃப்ரெண்ட் இருக்காங்க. இவங்களோட பேரு பெங்கி. ஆக்சுவலா இவங்க யாரு அப்படின்னு பார்த்தா, கிட்டத்தட்ட ஹீரோயினுக்கும் அவங்க புருஷனுக்கும் 20 வருஷமா ஃப்ரெண்டா இருக்காங்க. ரொம்ப ஃபேமிலிலேயே க்ளோஸா இருப்பாங்க போல. அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, ஜப்பான் போயிட்டு உன் புருஷங்காரன் எனக்கு என்னதான் வாங்கிட்டு வந்தான் அப்படின்னு கேட்கும் போது, எனக்கே அவன் ஒன்னும் வாங்கிட்டு வரல அப்படின்னு சொல்றான். குளிருக்கு ஸ்கார்ஃப் போடுவோம் இல்லையா, அந்த ஸ்கார்ஃபை ஹீரோயின் இன்னைக்கு எடுத்துட்டு வந்திருப்பா. அது யாருது அப்படின்னு பார்த்தா புருஷங்காரனுது. அதுல ஒரு ஹேர் இருக்கு, அதுவும் பெரிய ஹேரா இருக்கு, கலர் வேற மாதிரி இருக்கு. கண்டிப்பா இது நம்மளோட ஹேர் இல்ல, வேற யாரோட ஹேர் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு டவுட் வர ஆரம்பிக்குது. இப்போ ஒரு பொண்ணை காட்டுறாங்க இல்லையா, இவ ஆக்சுவலா நம்ம ஹீரோயினோட பேஷண்ட் தான். இவளோட பேர் பாத்தீங்கன்னா டாய். இவ பயங்கரமான டிப்ரெஷன்ல இருக்கா. அதனால ஹீரோயின் தான் இவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப அவ என்ன கேக்குறான்னா, நான் தூங்குறதே கிடையாது, தயவு செஞ்சு எனக்கு தூக்க மாத்திரை கொடுங்க அப்படின்னு கேட்கும் போது ஹீரோயின், கண்டிப்பா நான் தூக்க மாத்திரை தரவே மாட்டேன், என்னைக்குமே அது முழுமையான தீர்வே ஆகாது, நீ என்கிட்ட கண்டினியூவா செக்ஷனுக்கு வந்துகிட்டே இருந்த அப்படின்னா நான் கொஞ்சம் கொஞ்சமா உன்னை குணப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லும் போது கோவப்பட்டு அங்க இருந்து போயிடுறா. ஆக்சுவலா என்னன்னு பார்த்தா, இந்த ஹாஸ்பிட்டலே ஒரு மினிஸ்டர் தான் வச்சிருக்காங்க, லேடி மினிஸ்டர். அவங்க இந்த ஹாஸ்பிட்டலோட ஆனிவர்சரி ப்ரோக்ராம் நடத்த போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினையும் அங்க இருக்க சேர்மனையும் கூப்பிட்டு வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க.
அப்ப ஹீரோயின் என்ன கேக்குறா அப்படின்னு பார்த்தா, நான் வந்து என்னோட ஹஸ்பண்டையும் கூட்டிட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்கும்போது, தாராளமா கூட்டிட்டு வாமா, நானும் ரொம்ப நாளா உன் ஹஸ்பண்டை பார்க்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன், உன்னோட ஹஸ்பண்ட் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருப்பாங்க அப்படின்னு எல்லாரும் பேசுறாங்களே அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இவ என்ன நோட் பண்றா அப்படின்னு பார்த்தா, அந்த லேடி இருக்காங்க இல்லையா, அவங்களோட முடி வந்துட்டு அவ பார்த்த முடி கலர்லயே இருக்கு. அதனால இவளுக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுது. இவளுக்கு மனசே சரியில்லாதனால என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, புருஷன்காரனை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஹோட்டலுக்கே போறா. அங்க பார்க்கும் போது எல்லாருமே பார்த்தா கிட்டத்தட்ட அதே முடி கலர்ல தான் இருக்கு. என்னடா பண்றது, யாரடா யோசிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர குழப்பத்துல இருக்கா. அந்த டைமுக்கு என்ன ஆகுதுன்னா, இவளோட புருஷங்காரனோட செக்ரட்டரி வெளியில வர, அவ பிள்ளையையும் கூட்டிட்டு. அப்ப உடனே வந்து இவ பேசுற மாதிரி பேசிட்டு இருக்கும் போது ஹீரோயின் என்ன கேக்குறானா, நீங்க வேலையை விட்டு நின்னுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களே அப்படின்னு கேட்கும் போது, ஆமா நான் வேலையை விட்டு நின்னேன், பட் ஆனா எனக்கு வெளியில எங்கேயும் செட் ஆகல, அதனால மறுபடியும் வந்துட்டு நான் இங்கேயே ஜாயின் பண்ணிட்டேன். இவர் வந்து எங்க எல்லாரையும், அதாவது ஸ்டாஃப்ஸ் எல்லாரையுமே நல்லபடியா பாத்துக்கிறாரு உங்க ஹஸ்பண்ட், அதுவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்றா. ஓ அப்பனா நீங்களும் ஜப்பானுக்கு அவர் கூட போனீங்களா அப்படின்னு ஹீரோயின் கேட்கும்போது, நான் மட்டும் போல, எங்களோட டீம் மொத்தமாவே போயிருந்தோம் அப்படின்னு சொல்றா. இவளோட ஹேருமே கிட்டத்தட்ட அதே கலர்ல தான் இருக்கு. புருஷன்காரன் எப்போ ஆபீஸ்ல இருந்து கிளம்புவான் அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கிறா. அந்த டைமுக்கு அவ என்ன சொல்றான்னா, 5 மணிக்கு ஷார்ப்பா எல்லாருமே கிளம்பிடுவோம், மத்த ஸ்டாஃப்ஸ் தான் இருப்பாங்க, ஆபீஸ் ஸ்டாஃப்ஸ் எல்லாரும் நம்ம கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்றா. ஹீரோயினுக்கு செம டவுட் ஆகுது. ஏன்னா எப்பயுமே அவன் வந்து ஆபீஸ்ல இருந்து வர்றது 8 மணி. அப்ப அந்த டைம் அவன் எங்க போறான் அப்படின்றது அவளுக்கு பயங்கர குழப்பமாகுது. அந்த டைமுக்கு பசங்க 2 பேரும் ஹீரோயினை பார்த்த உடனே வேக வேகமா ஓடி வராங்க. அப்ப அந்த குட்டி பொண்ணு ஏதோ சொல்றதுக்கு வரா. இவன் பையன் வந்து வாயை பொத்திடுறான் சொல்ல விடாம. நைட்டு இவங்களை பாக்குறதுக்காக இவங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட் வராங்க போல, அதனால டின்னர் எல்லாம் ஹீரோயின் ரெடி பண்ணிட்டு இருக்கா. பசங்க மேல போய் தூங்கிட்டாங்க அப்படின்னு சொல்றா. சோ இப்ப நமக்கு புதுசா ஒரு கப்பலை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. இவரோட பேர் வந்து டாம், இவளோட பேர் வந்து கேக். இவங்க எல்லாருமே வந்து பயங்கரமா ரொம்ப வருஷமா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க போல. இந்த கேக் இருக்கா இல்லையா, அவ இப்பதான் கொரியா போயிட்டு ரிட்டர்ன் ஆன அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்ப அவளோட முடி கலரை பார்த்தா அதுவுமே அதே மாதிரி இருக்கா. ஹீரோயினுக்கு பயங்கர குழப்பமா இருக்கு. அதே நேரத்துக்கு இந்த டாம் இருக்காரு, அவர் வந்து ஆக்சுவலா வந்து லைட்டா ஹீரோயின் கிட்ட கொஞ்சம் வழிகிற மாதிரி இருக்கு. கேக் வந்து நோட் பண்ணிடுறா, ஹீரோயின் ஏதோ மாதிரி டிஸ்டர்பா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. என்னதான் உனக்கு ஆச்சு, உண்மையாவே ஒர்க் ப்ரெஷரா இல்ல வேற எதுனா குழப்பத்துல இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, சரி நீ கொரியாவுக்கு போனேன்னு சொன்னியே, நீ தனியா தான் போனியா, டாம் வரலையா அவன் கூட அப்படின்னு சொல்லி கேக்குறா. இல்ல நான் மட்டும் தான் போயிட்டு இருந்தேன், என்னோட வேலை விஷயமா போனேன் அப்படின்னு சொல்றா. உடனே ஓ அப்படியா, அங்க இருக்க போட்டோஸ் எல்லாம் கொஞ்சம் காட்ட முடியுமா அப்படின்னு சொல்லி மொபைல்ல போட்டோஸை வேற வாங்கி பாக்குறா. அதுக்கப்புறம் ஹீரோயினால இவகிட்ட சொல்லாம இருக்க முடியல. உடனே எல்லாத்தையும் சொல்லிடுறா. ஏய் அவன் வந்து உனக்கு துரோகம் பண்ணுவான்னு நீ நினைக்கிறியா, சான்ஸே கிடையாது. அந்த ஸ்கார்ஃப்ல இருந்த முடி ஜஸ்ட் அதை கீழே போட்டுட்டு எடுத்திருந்தா கூட கீழே இருந்த முடி ஒட்டிட்டு வந்திருக்கும். நீ குழப்பிக்கிற உன்னை தேவையில்லாம, கண்டிப்பா அவன் வந்துட்டு இந்த மாதிரி பண்றதுக்கான சான்சஸே கிடையாது. நீ என் புருஷனை சொன்னீங்கன்னா கூட நான் ஏத்துப்பேன், உன் புருஷன் உன்னை ரொம்ப லவ் பண்றான் அப்படின்னு சொல்றா. மறுநாள் ஹாஸ்பிட்டலுக்கு போறா. அங்க போயிட்டு டாக்டர் ஃப்ரெண்டு கிட்டயும் இதே சொல்லி புலம்பும் போது அவளுமே என்ன சொல்றானா, கண்டிப்பா ஒரே ஒரு ஹேரை வச்சு அவன் உனக்கு துரோகம் பண்றான் அப்படின்ற முடிவுக்கெல்லாம் வரக்கூடாது, நீ தப்பு பண்ற, இவ்வளவு வருஷம் கழிச்சு என்னதான் உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஹீரோயினுக்கு வந்துட்டு குழப்பமாவே இருக்கு. நீ சொல்ற எல்லாம் உண்மைதான், இருந்தாலும் என் மனசு ஏதோ இந்த வாட்டி எனக்கு தப்பாவே தான் தோணுது அப்படின்னு சொல்றா. சடனா 4:30 மணிக்கு என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, அவளுக்கு இருக்க அப்பாயின்மெண்ட் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு அவனோட ஹோட்டல் வாசல்ல போய் நின்னுட்டு இருக்கா. அவனும் கரெக்டா 5 மணிக்கு வேலை முடிஞ்சு எங்கேயோ கிளம்புறான். உடனே இவளுமே ஃபாலோ பண்ணிட்டே போற வழியிலேயே வந்துட்டு காரை நிறுத்திட்டு ஒரு பெரிய பொக்கே வாங்குறான். இவளுக்கு கன்ஃபார்மே ஆயிடுது. அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணி எங்கதான் போறான் அப்படின்னு பார்த்தா, ஒரு முதியோர் இல்லத்துக்கு போறான். இது முதியோர் இல்லம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பணக்காரங்க எல்லாம் விடுவாங்க இல்லையா, அவங்க அப்பா அம்மாவை பாத்துக்கிறதுக்கு காசு கட்டி, அந்த மாதிரியான ஒரு இடம். ஆமா, அவனோட அம்மாவை பாக்குறதுக்காக தான் போறான். இவளும் தற்செயலா வந்து மீட்டிங்க்கு பக்கத்துல வந்திருந்தேன், நானும் அம்மாவை பாக்கலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்றா. அப்பாடா, இன்னைக்காவது எனக்கு வரணும்னு தோணுச்சு, இவனாவது எனக்கு வந்து பாத்துட்டு போறான், நீ வரவே மாட்ற, பிள்ளைங்களை கூட்டிட்டு வர மாட்ற அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. உடனே வந்துட்டு புருஷன்காரன் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, அம்மா வந்து கொஞ்சம் டிப்ரெஷன்ல இருக்காங்களாம் கொஞ்ச நாளா, அதனால வந்து இங்க இருந்து போன் வந்தது, கொஞ்சம் அடிக்கடி அம்மா வந்து பாத்துக்க சொன்னாங்க, அதனால நான் டெய்லி இங்கதான் வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு அவன் சொல்றான். உடனே இவளுக்கே மனசு கஷ்டமாயிட்டு இவ சொல்லிடுறா எல்லா உண்மையும், நான் உன்னை ஃபாலோ பண்ணி தான் வந்தேன் அப்படின்னு சொல்லும் போது இவனுக்கு என்ன நீ நினைக்கிற, ஒருவேளை நான் பொய் சொன்னதுதான் தப்பு, நான் உன்கிட்ட சொல்லாம இருந்ததுதான் தப்பு, அதனாலதான் வந்து நீ என்ன சந்தேகப்படுற மாதிரி ஆயிடுச்சு, இதுல உன் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி இவளை சமாதானப்படுத்துறான். அதுக்கப்புறம் சாரி, எதா இருந்தாலும் இனிமே நான் உன்கிட்ட உண்மையே பேசுவேன் அப்படின்னு
அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சி சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கானா. இதை எல்லாத்தையும் அவங்க அம்மா வந்து தொலைல நின்னு பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா ஆபீஸ் ரூமுக்கு போயிட்டு அவங்களுக்கு இந்த மாசத்துக்கான ரெண்ட் பே பண்ணிட்டு இருக்கா. அப்ப அங்க இருக்கவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க இந்த வாட்டி வந்துட்டீங்க 2 பேரும், தயவு செஞ்சு அடிக்கடி அவங்கள வந்து பாருங்க, அவங்க ரொம்ப லோன்லியா இருக்காங்க அப்படின்னும் போது, அப்ப வேற யாரும் வர்றது இல்லைன்னு சொல்ல வரீங்களா அப்படின்னு கேட்கும்போது, ஆமா அந்த பாட்டியை கேட்கும் போது என் பையன் வந்து எனி டைமும் பிசினஸ் பிசினஸ்னு இருப்பான், அதே மாதிரி என்னோட மருமகளும் டாக்டர் அவளும் பிஸியா இருப்பா, பசங்க ஸ்கூலுக்கு போறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க, அதுக்காக தான் சொன்னேன், நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்றா. அவ்வளவுதான் ஹீரோயினுக்கு செம்ம ஆத்திரம் ஆயிடுது, இவன் போய் சொல்றான்னு. நைட்டு வந்து புருஷங்காரன் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தா, ஆக்சுவலா வந்துட்டு நம்மளோட ஹோட்டல் ரொம்ப லாஸ்ல போயிட்டு இருக்கு, அதை வந்து எப்படியாவது சரி பண்ணணும்னு ஆசைப்படுறேன், அதனால நீ என்ன பண்ற அப்படின்னு பார்த்தா, அதுக்காக நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும், அதாவது உன்னோட ஓனர் மினிஸ்டர் இருக்காங்க இல்லையா, அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து பெரிய ஹோட்டல் பிசினஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு, அவரை எப்படியாவது எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டுட்டீங்கன்னா போதும் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் என்ன சொல்றான்னா, ஆல்ரெடி நான் அதுக்காக பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்றா. அதை கேட்ட உடனே எனக்கு பயங்கர சந்தோஷம். அந்த பார்ட்டி நடக்கிற நாளும் வந்துடுது. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் போறாங்க. அங்க ஆல்ரெடி ஃப்ரெண்டு டாக்டர் ஒருத்தவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்துட்டு இவர்கிட்ட பேசும்போது இவர் பெருசா அவங்களை கண்டுக்கவே மாட்டாரு. அதுக்கப்புறம் கடைசியா வந்து மினிஸ்டரும் அவங்களோட ஹஸ்பண்டும் இருக்காங்க, அவங்கள போய் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கும் போது இவங்க 2 பேருக்குமே வந்து வேவ்லென்த் செமையா ஒர்க் அவுட் ஆயிடுது. அதாவது 2 பேரும் வந்து ஹோட்டல் பிசினஸ் பண்றாங்க இல்லையா, அதனால இவங்க 2 பேருமே க்ளோஸ் ஆயிடுறாங்க. இந்த மினிஸ்டர் என்ன பண்றாங்க அப்படின்னா, என் பொண்ணை பார்த்து நீ ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு இல்லையா, ஃபாரின்ல போய் படிச்சுட்டு இப்பதான் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி அவளை வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இவளோட பேர் வந்து கேட். ஹீரோயின் தனியா நின்றுட்டு இருக்கும் போது டாய் இருக்கா இல்லையா, அவளை வந்துட்டு பாக்குறா. அவ வந்து அங்க ஸ்டால்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. அந்த டைமுக்கு ஒருத்தன் இவ கிட்ட வந்து வழியும் போது இவ சும்மா சூப்பரா ஹேண்டில் பண்றா அவனை. அதுக்கப்புறம் அவளை பார்த்து, நீ சான்ஸே இல்லை, நீ ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்க, ஆனா எதனால ட்ரீட்மெண்ட்டுக்கு வர மாட்டேற அப்படின்னு கேட்கும் போது, அதான் சொல்லிட்டீங்களே நானே ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்றா. இருந்தாலும் நீ வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு வரணும், நீ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. இங்க பாருங்க, அதெல்லாம் விட்டுருங்க, நான் வந்துட்டு எந்த வேலைனாலும் செய்வேன், காசு கொடுத்தீங்கன்னா போதும், ஆனா என்ன நான் செக்ஸ் ஒர்க் மட்டும் கண்டிப்பா பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் அப்பனா எனக்கு உன்னோட நம்பர் வேணும் அப்படின்னு கேக்குறா. இவளுமே உடனே இவளோட நம்பர் கொடுக்குறா. அதுக்கப்புறம் டாய் வந்து யாரோ ஒருத்த கூப்பிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா போறா. ஆனா இவளோட உடம்புல அங்கங்க காயம் இருக்கிறது மட்டும் ஹீரோயின் பாக்குறா. பார்ட்டியில புருஷங்காரன் பயங்கரமா குடிச்சிடறான், அதனால அவனுக்கு வயிறெல்லாம் கலக்க ஆரம்பிச்சிடுது. உடனே வந்துட்டு என்ன பண்றான்னா, ஒரு சூப்பர் மார்க்கெட்ல நில்லு அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டு ஹேங் ஓவருக்கு மருந்து வாங்குறான். அந்த டைமுக்கு என்ன ஆகுதுன்னா, இந்த டாயை மறுபடியும் காட்டுறாங்க. அவகிட்ட வந்துட்டு அந்த கூட ஒருத்தன் கூட்டிட்டு போனானே, அவன் அவளை மிரட்டி அடிச்சு காசு கொடு காசு கொடுன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் கேட்கலாம் அப்படின்னு போகிற நேரத்துக்கு புருஷங்காரன் வந்துடுறான். எனக்கு பயங்கரமா தலை சுத்தலா இருக்கு, தயவு செஞ்சு வண்டியை எடு அப்படின்னு சொல்றான். வேற வழி இல்லாம ஹீரோயினும் கிளம்பிடுறா. மறுநாள் ஹீரோயின் வந்து டாயை மீட் பண்றா. ஆனா இந்த விஷயம் எல்லாம் எதுவும் கேட்க மாட்டா. ஜஸ்ட் அவ என்ன சொல்றானா, இவளுக்கு மெடிசன் எல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு காசும் கொடுத்துட்டு ஹீரோவை ஃபாலோ பண்ண சொல்றா. உடனே அவளும் அவ்வளவுதானே, சிம்பிள் மேட்ரு, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றா. டாயும் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, அன்னைக்கு ஈவினிங்கே வந்து அவன் ஆபீஸ்ல இருந்து கிளம்பும் போது ஃபாலோ பண்ணி போறா. ஃபாலோ பண்றது மட்டும் இல்லாம அது எல்லாத்தையும் வீடியோ எடுக்கிறான். இவன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, ஒரு லக்ஸரியான அபார்ட்மெண்ட் உள்ள போறான். அதனால அதுக்கு மேல அவளை உள்ள விட மாட்டாங்க. இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே ஹீரோயின் டென்ஷன் ஆகுறா. எப்படியாவது உள்ள போய் பாரு, எப்படியாவது போக முடியுமா பாரு அப்படின்னு சொல்லும் போது, மேடம் அது பயங்கர லக்ஸரியான அபார்ட்மெண்ட், அது 5 ஸ்டார் ஹோட்டலை விட மோசமா இருக்கு, அதனால என்ன உள்ள விடவே மாட்டாங்க அப்படின்னு உடனே இவ என்ன பண்றான்னா போனை கட் பண்ணிட்டு யோசிக்கிறா. உடனே அந்த புருஷங்காரனுக்கு போன் பண்ணிட்டு, குழந்தைங்களை இன்னைக்கு என்னால பிக் பண்ண முடியாது, அதனால நீங்களே போய் பிக் பண்ணுங்க அப்படின்னு சொல்றா. இப்ப வாசல்லே நின்னுக்கிட்டு இருக்க டாய் வந்துட்டு போட்டோ எடுக்கிறா, வீடியோ எடுக்கிறா. அப்போ ஒரு பொண்ணு அங்க வரா. ஆனா அவ வந்து ஃபுல்லா கேப்ப போட்டு மறைச்சிருக்கா மூஞ்ச. அந்த டைமுக்கு அவ வேற ஒரு காரை எடுத்துட்டு போறா. அந்த காரோட நம்பர் எல்லாத்தையுமே இவ போக்கஸ் பண்றா. இவங்க கிளம்பும் போது வந்துட்டு ஒரு குட் பை கிஸ் மட்டும் கொடுக்குறாங்க. ஆனா அது அவளால போட்டோ மட்டும் எடுக்க முடியல. இதை எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு ஹீரோயின் கிட்ட காட்டுறா. எனக்கு ஒரு விஷயம் நல்லாவே தெரியும், கன்ஃபார்மா அவங்க குட் பை கிஸ் கொடுத்தாங்க, பட் என்னால அதை வந்து கவர் பண்ண முடியல அப்படின்னு சொல்றா. ஹீரோயினுக்கு சம ஆத்திரம், ஏன்னா வந்து ஃபேஸ் அதுல தெரியவே இல்ல. இப்ப ஹீரோயின் கிட்ட இவ என்ன கேக்குறான்னா, என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேக்குறா. நான் உனக்கு ஆல்ரெடி கொடுத்த காசை விட அதிகமா தரேன், எனக்கு அந்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்சுக்கணும், அதை நீதான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்றா. இதோடய இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட் முடியுது. இந்த டிராமா உங்களுக்கு பிடிச்சிருக்கா, என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. சோ நாளைக்கு மறக்காம கதை கேட்க வந்துருங்க, நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.